மக்கள் ஆதரவோடு 8 வழிச்சாலை திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் இத்திட்டத்தை நிறைவேற்றுவதில் முதலமைச்சர் முழு முனைப்புடன் இருப்பதாகவும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். சேலம் மக்களவை வேட்பாளர் சரவணனை ஆதரித்து கோட்டை மைதானத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி, பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் உரையாற்றிய முதல்வர் அதிமுக ஆட்சி என்ன செய்தது என்று திமுக தலைவர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியதற்கு பதிலளித்தார். சேலம் தொகுதிக்கு செய்த திட்டங்கள் பற்றி 3 பக்க பட்டியலை வாசித்த அவர் சேலத்தில் இருக்கும் பாலங்களே அதிமுக ஆட்சிக்கு சாட்சி என கூறினார். இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே என்ன திட்டத்தை நிறைவேற்றீர்கள் என்று ஒரு கேள்வியை கேட்டுக்கின்றார். ஸ்டாலின் அவர்களே, சேலம் வந்துவிட்டு போயிருக்கின்றீர்கள். சேலம் வருகின்ற பொழுது இங்கே இருக்கின்ற பாலங்கள் எல்லாம் அதற்கு சாட்சியாக இன்றைக்கு நின்று கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு நம்முடைய சேலம் மாநகரத்தில் இருக்கின்ற போக்குவரத்து நெரிசல் இல்லாத ஒரு மாநகரமாக உருவாக்குவதற்காக மாண்புமிகு அம்மா இருக்கின்ற பொழுதே கோரிக்கை வைத்தோம். அந்த கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற விதமாக எங்கெங்கெல்லாம் போக்குவரத்து நெரிசல் இருக்கின்றதோ அங்கெல்லாம் உயர்மட்ட பாலம் கட்டப்பட்டு துவக்கப்பட்டுகின்றன. ஒரு சில பாலங்கள் குறுகிய விரைவிலே நிறைவு பெற்று அதையும் துவக்கப்படும். எண்ணற்ற திட்டங்களை நாங்கள் செய்திருக்கிறோம். மக்களுக்காக சேவை செய்யும் அதிமுக அரசை ஸ்டாலின் கொச்சைப்படுத்துவதாக வசைபாடிய முதல்வர் இந்த தேர்தலுக்கு பிறகுதான் தன் வாழ்க்கை துவங்க உள்ளதாக பதிலடி கொடுத்தார். முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வேண்டும் என்ற ஸ்டாலினின் கனவு ஒருபொழுதும் நிறைவேறாது என்றும் சூளுரைத்தார். நேற்றைய கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது தவறாக என்னை பேசிய காரணத்திற்காக நான் பதில் சொன்னேன். அப்பொழுது பேசுகின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி அவருடைய அரசியல் வாழ்க்கை கிளியும் என்று சொல்லியிருக்கின்றார். இந்த தேர்தலுக்கு பிறகுதான் எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் வாழ்க்கை துவங்கும். ஆகவே நீங்கள் கண்ட கனவு ஒருபோதும் நிறைவேறாது. ஏற்கனவே கண்ட கனவெல்லாம் காணல் நீராகிவிட்டது. அந்த விரத்தியில மாண்புமிகு ஐயா அவர்கள் குறிப்பிட்டதை போல எப்பொழுதும் கனவு, அவருடைய கனவு முதலமைச்சர் நாற்காலி, எந்த காலத்திலும் அந்த கனவு நிறைவேறாது என்பதை தெரிவித்து இன்னைக்கு நீங்கள் போட்ட திட்டம் அத்தனையும் தவிடுபடியாக்கிவிட்டோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைக்க வேண்டும் என்று எண்ணீர்கள், அதுவும் முடியவில்லை. ஆட்சி கவிழ்க்க வேண்டும் என்று நினைத்தீர்கள், அதுவும் முடியவில்லை. இப்போது தேர்தல் வந்திருக்கின்றது. நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற இடைத்தேர்தல். இரண்டிலுமே 100க்கு 100% எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும். முதலமைச்சரை தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறினார். தமிழகத்தின் தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்ய அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாகவும் மத்தியில் மீண்டும் பாஜக ஆட்சி அமைத்தால் முழு தீர்வு காணப்படும் எனவும் உறுதியளித்தார். காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என கூறிய நிதின் கட்கரி கோதாவரியில் இருந்து வீணாக கடலில் கலக்கும் தண்ணீரை தமிழகத்திற்கு பயன்படுத்தும் திட்டம் நிறைவேற்றப்படும் என்றார். தொடர்ந்து பேசிய அவர் நீதிமன்றத்தால் நிறுத்தப்பட்டாலும் விவசாயிகளுடன் ஆலோசித்து 8 வழிச்சாலை திட்டம் நிறைவேற்றப்படும் என கூறினார். Whatever the rates for land acquisition we are giving, they are more. We have increased the rate, and as far as comparison with the today's present value, our rates are comparing more rates we are offering to the farmers. But still, it is very important for the development of this area. Our Chief Minister is constantly pursuing this subject, but I am expecting that in due course of time, with the discussion with the farmers, we will resolve the issues and we will fulfill your dream of making of green express highway between Chennai and Salem. கூட்டத்தில் பேசிய பாமக நிறுவனர் ராமதாஸ் அதிமுக, பாஜக, பாமக தேர்தல் அறிக்கை அற்புதமான தேர்தல் அறிக்கை என்றும் திமுக, காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை ஒன்றுக்கும் உதவாதது என்றும் விமர்சித்தார். அதிமுக பாமக கூட்டணி சேலம் எஃகு கோட்டையை விட பெரியது என்று உருவகப்படுத்தி பாராட்டிய ராமதாஸ் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சியினையும் வெகுவாக புகழ்ந்தார். மேலும் திமுகவின் அத்தியாயம் இந்த தேர்தலோடு முடியப் போவதாகவும் அத்தியாயத்தை ஸ்டாலினே முடிக்கப் போவதாகவும் அவர் கூறினார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், அவருக்கு ஒரு ஆசை, எப்பொழுது பார்த்தாலும் கனவு காண்கிறார். தூங்கும்போது கனவு, பகல்லையும் கனவு, நடக்கும்போதும் கனவு, பேசும்போதும் கனவு, காரில் போகும்போதும் கனவு. அவருடைய அப்பா உட்கார்ந்த நாற்காலியில் அவர் உட்கார்ந்துட்டு அந்த கனவு நிச்சயமாக நிறைவேறாது. இதோடு 1949 தொடங்கிய அந்த கட்சி அந்த முற்றும் நாம்
ஒரு தொடர்கதை கதை படிக்கும்போது முற்றும் என்று முடிப்பார்கள். அந்த வகையிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தை அதனுடைய அத்தியாயத்தை முடிக்கப் போவது ஸ்டாலின் தான் முடிக்கப் போகிறார். இந்த தேர்தலோடு அது முடிந்து விட்டது.